இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இப்ப நான் பண்ண பாட்டு 40 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் கேட்டா, நீ பாட்டு கமிட்மெண்ட் போற, நான் பண்றேன், நான் சொல்றேங்க. பிரீத்திக்கு நான் கேரண்டி. லோகேஷ் அவர் பார்க்கும்போது நீங்க எப்போ ப்ரோ நடிப்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ மியூசிக்ல தான் இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல ஒரு கரை கண்டவர்னு ராஜா சார்னு சொல்லலாம். நான் காவாலாவே எடுத்துக்கிட்டா எழுதி கொடுக்கும்போது இப்போ 1 வருஷம் தான். இப்போ எல்லாமே எனக்கு அது 1 வருஷத்துக்கு மேலே என்ன ஒன்று கேட்டால் எனக்கு தெரியாது. மணிகண்டனோட டேலண்ட்டுங்கிறது பார்க்கும்போது கலக்க போகுது யாருலே பயங்கரமா இப்ப நம்ம எதுக்கு உட்காந்துருக்கோம் அப்படின்னா நாங்க இதுக்காக வந்திருக்கோம். எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு நெருப்பு பருப்புன்னு. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா கிடன் செலிபிரிட்டி கான்வர்சேஷன்ல என் கூட இந்த கான்வர்சேஷனை பத்தி இப்படிதான் சொல்லணும். இட்ஸ் அ பிலாசபிக்கல் கான்வர்சேஷன்றதை விட கோ வித் த ஃப்ளோ வித் பிலாசபி ஆட் அவுட் அப்படிதான் இருக்கும் இந்த கான்வர்சேஷன். ஸோ உங்களோட ஃபேவரட் தான் இங்கே 2 பேருமே இருக்காங்க. அருண்ராஜா காமராஜ் அவர்களுக்கு வணக்கம். அண்ட் சான் ரோல்டன் 2 பேருமே உங்களோட துறையில் அவ்வளோ விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதுக்கான சக்ஸஸை இப்போ பார்க்குறப்போ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு விகடன் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அக்கார்டிங் டு யூ உங்கள் லைஃப்பில் சாங்னா என்ன? வாட் மேஜிக் சாங் ஹேப்பன் டு யூ? உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றிருக்கு? சாங் எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிற காரணங்கள்லாம் நிறைய பேர் ஒருத்தர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ். ஒரு ஆர்டிஸ்டா எனக்கு ஒரு சாங் டெல்ஸ் அ ஸ்டோரி. ஜஸ்ட் லைக் இப்போ உங்க அம்மா பண்ற ஒரு டிஷ் இருக்குல்ல, அதுல ஒரு கதை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பாட்டு ஒரு ஸ்டோரி சொல்லுதுன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஹவ் ஐ. ஸோ அதனால என்னோட பாட்டை நான் பண்ணும்போதும் அந்த ஸ்டோரி இருக்கணும். பாட்டுக்குன்னு ஒரு ஸ்டோரியோட சோல் இருக்குல்ல. இப்போ இப்போ நம்ம ஒரு ஜாலியாக ஒரு பாட்டு பண்ணா கூட அந்த பாட்டுல ஏதாவது ஒரு ரியலான ஒரு லைஃப் விஷயம் ஒன்று இருக்கணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஒரு பாட்டை பண்றது, ஒரு பாட்டை மேனுஃபேக்சர் பண்றதுல நான் பிலீவ் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண, என்ன தொட்ட ஏதாவது ஒரு விஷயத்த உள்வாங்கி அது உணர்ச்சியா நான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் அதை பாட்டா பண்ண முடியும். ஸோ சாங் டெல் ஸ்டோரிஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த காலத்துல வந்த பாடல்களை ஒரு 30 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா இந்த காலத்தோட கதையை இந்த காலத்துல கேட்ட ஒரு பாட்டு சொல்லும். நீங்க 30 வருஷம் கழிச்சு வாழ்க்கை எங்க வாழறீங்கன்னா இந்த பாட்டு உங்களுக்கு இந்த காலத்தை ஞாபகப்படுத்தும்ல. ஸோ அந்தந்த காலகட்டத்தோடைய ஒரு குறியீடாவும் பாட்டு இருக்கு அண்ட் ஒரு ஸ்டோரி டெல்லராகவும் இருக்கு. இட்ஸ் டைம் கேப்சூல் பேசிக்கலி. வேலிட் பாயிண்ட். அந்த முன்னாடி எல்லாம் வரலாற்று சூழல் எடுத்து நம்ம ஓலை எடுத்து பாக்குறப்போ அன்னைக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பண்ற பாட்டும். இப்போ நான் பண்ண பாட்டு 40 வருஷம் கழிச்சு யாராவது ஒருத்தர் கேட்டா, இந்த டைம் இப்ப எல்லாரும் உலகம் எப்படி இருந்தது, அவங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் இந்த டைம்ல எப்படி இருந்ததோ அதெல்லாம் அப்படியே ஞாபகம் ஒரு டைம் கேப்சூல் மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு பழைய பாட்டு கேட்கும்போது வருது இல்லை, நம்ம வென் வி க்ரூ அப் சைல்ட்ஹுட் ஞாபகம் வந்துடும். சில நேத்தி நான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அந்த காட்டன் கேண்டின்னு ஒரு ஃப்ளேவர். அது நான் சும்மா ரேண்டமா யாரோ ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஐ ஜஸ்ட் டேஸ்டட் இட் அண்ட் இட் ஃபெல்ட் லைக் சைல்ட்ஹுட்ல நான் இந்த ரஸ்னா பாட்டில் எடுத்துட்டு கிரவுண்ட்ல கிரிக்கெட் ஆட போற ஞாபகம் வந்தது. அப்படியே ஐ வாஸ் டிரான்ஸ்போர்ட்டட் பேக் டு தட் டைம். ஸோ எந்த ஒரு விஷயத்துலயுமே ஒரு ஸ்டோரின்னு ஒன்று இருந்தாதான் இட் வில் ஸ்டிக். அதர்வைஸ் அது கலையா எவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடா இருந்தாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ சாங் மஸ்ட் ஹேவ் அ ஸ்டோரி. என்னோட இதுல பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டோரியே சாங்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லுவேன். ஸோ ஆஸ் அ லிரிசிஸ்ட் நான் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன் அண்ட் சிங்கரா ஒரு ரேப்பராக பாடல்கள் பாடியிருக்கேன். நம்ம எழுதுகிற பாடல்கள் அந்த அந்த மொமெண்ட்ல அது வெறுமனே அந்த கதையோட கதாபாத்திரத்தோட தன்மையை மட்டும் மெருகேற்றலை, என்னோட வாழ்க்கையுமே சேர்த்து மெருகேற்றிருக்குன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா நம்மளோட பாடல் தான் எனக்கு ஒரு அடையாளமா இருந்திருக்கு. எல்லாருமே சொல்லுவாங்க ஒரே பாட்டுல ஒருத்தன் பெருசாயிட்டான்னு படத்துல எல்லாம் வரும். அண்ணாமலை படத்துல வர மாதிரி நிறைய படங்கள்ல ஒரே சாங்ல மாறுறது. ஆனா அது ரியல் லைஃப்ல ஐ ஃபெல்ட் தட் சேஞ்ச். ஒரு நெருப்படாக்கு அப்புறமா அது என்னோட லைஃபே நான் எதை நோக்கி போய்கிட்டு இருந்தனோ, என் கனவு எதுவோ அந்த கனவை நோக்கி என்னை கைப்பிடிச்சு கூட்டு போனது பாடல்கள் தான். ஸோ அந்த பாடல்கள் நான் ஒவ்வொரு தடவையும் என்னோட டீமில் சொல்லுவேன், என்னோட டைரக்ஷன் டீமுக்கு சொல்லுவேன், நம்ம பாடல்களாக இருக்கட்டும், எழுதுகிற கதைகளாக இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயம் எழுதுகிறோம்னா நாட் ஜஸ்ட் வி ஆர் ரைட்டிங் சம் வேர்ட்ஸ் இன் த பேப்பர், வி ஆர் ரைட்டிங் அவர் ஓன் ஃபேட் அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் நம்ம தலைவிதி.
நம்ம என்ன பேப்பரில் எழுதுறோமோ அதுதான் நம்ம தலைவிதி. அது சரியாக எழுதுறதும் எழுதாதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம எழுத வேண்டியிருக்கு. அவ்வளோ அன்போடு அதை எழுத வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்மளை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோன்றது தான் அதில் எழுதுறோம். ஸோ நாம் இதோட வெற்றி தான் நம்மளை வந்து அடுத்த இதுக்கு கூட்டு போகுதுன்னா, இந்த வெற்றிக்கு நம்ம என்ன எழுதுறோம்னு ஒன்று இருக்குது. ஸோ வி ஆர் நாட் ஜஸ்ட் ரைட்டிங் சம்திங், வி ஆர் ரைட்டிங் அவர் ஓன் ஃபேட், ஓன் லைஃப். நம்மளோட லைஃப்பை எழுதுறோம், நம்மளோட வாழ்க்கையை எழுதுறோம், நம்மளோட தலையெழுத்தை எழுதுறோம். நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ இந்த மேஜிக் ஹேப்பன்ங்கிறது இந்த ஃபேட்டை எழுதுறதுனால தான் வருது. மேஜிக் ஹேப்பன் ஃப்ரம் யுவர் ஃபேட். எஸ் வாட் நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். ஆனால் அது கரெக்டாக கேட்குறோமாங்கிறது தான் இங்கே கேள்வியாக இருக்குது. வெறும் சிந்தனைகளில் வந்து எல்லாத்தையும் நம்ம ஓட்டிக்கிட்டே இருப்போம். நமக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், நம்ம மனசுக்குள்ளார யோசிச்சுட்டே இருப்போம். மனசுக்குள்ளார இருக்கிறத எப்படி நம்ம பேப்பரில் எடுத்துகிட்டு வரோமோ, எதெல்லாம் பேப்பரில் வருதோ அது நடக்கும். ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட் அது நான் எழுதுகிறோம். ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எழுதுறது தான் எடுக்கிறோம். என்ன இங்கே பேப்பரில் இருக்கோ அது காட்சிப்படுத்தப்படுது. அந்த காட்சிப்படுத்தப்படுறதுக்கு தான் நம்ம வந்து சரி தவறு, விமர்சனம், அதோட கொண்டாட்டம், இது எல்லாமே அதை சார்ந்தது தான். ஸோ வாட் யூ ஆர் ரைட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் வேர்ட்ஸ், தே ஆர் அவர் லைஃப், அவர் ஃபேட். ஸோ அப்படிதான் நான் பிலீவ் பண்ணுறேன். கமிங் டு த பாயிண்ட், இப்போ கோக் தமிழ் ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கோம். ரோர ஏத்து இந்த சாங்கோட சம்பந்தம் இல்லாம வேற என்னமோ கேள்வி. இல்ல அப்ப இப்ப நம்ம எதுக்கு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா, நாங்க வந்து இதுக்காக வந்திருக்கோம். எங்கெங்க போயிட்டு இருக்கு நெருப்பு பருப்புன்னு. இல்ல அப்பப்ப லைட்டா காவாலா மாதிரி அவங்க டச் வந்துடணும். அப்பதான் பசங்க காவாலா அந்த லெவல். அதுதான் விஷயம். காவாலி இப்ப நினைச்சுக்க. நான் ஆக்சுவலா அவரு தெரியும் வைப்ல தான் இருப்பாருன்னு. பட் யூ ஆர் ஆல்சோ இப்பதான் எனக்கு இல்ல அது யார் கூட சேர்றோம்ன்றது பொறுத்து அது வைப் அட்ராக்ஷன் வந்துருது. ரெண்டு பேருமே வைபவ். கமிங் டு தி பாயிண்ட், அந்த கொலாபரேஷனே நல்லா இருந்துச்சு. அந்த லுக்ல இருந்து மீஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி அருண் ராஜாவை பார்த்த லுக்ல இது ரொம்ப ஒரு மாதிரி ஜைஜான்டிக்கா இருந்தது. மேன் லீட் சொல்லுவாங்க இல்லையா, தட் ஃபீல் வாஸ் குட். அந்த லுக்ல சரி, அண்ட் வாய்ஸ் 3 பேருமே பாடி இருந்தீங்க. லிரிக்கா நம்ம லுக்க பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா நீங்க? ஆல்வேஸ் நம்ம அந்த இல்ல ஐடி கம்பெனி எடுத்து நான் பார்த்தேன்ல, நான் சீரியஸா நான் ஃப்ரேம்ல அந்த மானிட்டர்ல பாத்துட்டே இருக்கேன். பாருங்க அவர் சொல்றப்பா சோ ஸ்வீட் ஆஃப் யூ மேன், थैंक यू. சொல்லுங்க பாத்துட்டே இருக்கேன். எனக்கு வந்து இப்போ அவரோட அன்னைக்கு அந்த மேக் ஓவர் இருக்குல்ல, வெரி வெரி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்போ நீங்க பாப்பீங்க கொஞ்ச நாள்ல அது சூப்பர் சிங்கர்ல வரும். என்னப்பா நான் சொல்லிட்டு இருந்தேன், உங்ககிட்ட சொன்னேன்னா யார்கிட்ட சொன்னேன், ஷூட்ல அங்க இவர் அடுத்து நடிப்பாரு. அடுத்து நீங்க எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் ஹீரோவா அந்த லைன்ல he will be the next. அதோட கிளிம்ஸ் தான் அந்த நாங்காலி சாங்ல ஃபுல். இல்ல அது எல்லாத்தையும் நடிக்கிறதுன்றது இஸ் லைக் ஒரு 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 நாட் ஜஸ்ட் பாட்ல வர்றதெல்லாம். நீ பாட்டு கமிட்மென்ட் போற. நான் பண்றேங்க. அப்ப நீங்களே டைரக்ட் பண்ண போறீங்க. பிரீத்திக்கு நான் கேரண்டி. சரி தமிழுக்கு நான் அன்புன்னு அர்த்தம். தெரியாம சொல்லிட்டேன் அத. ஓகே ஓகே. எப்படி இருக்கு ஒரு டேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு ஃபன்னு சொல்றதெல்லாம் தாண்டி அவர் ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள போறாருல, ஒரு ஹீரோ வரணும், ஒரு ஐடியேஷன், அது அவர் சும்மா அன்புல சொல்றாரு. இல்ல அதுதான். இல்ல சீரியஸா நீங்க பண்றீங்க, பண்ணுவீங்க, ட்ரை பண்ணா யாரா பண்ணலாம் அது. ஆனா என்னன்னா, நான் வந்து நடிப்பை எப்படி பாக்குறேன்னா ஒரு தொழிலா, ஏன்னா எனக்கு நிறைய ரொம்ப நல்ல நடிகர்கள் நண்பர்கள்னால சொல்றேன், நான் ரொம்ப மதிக்கிற ஒரு ப்ரொஃபஷன் அது. ஏன்னா நடிகர்களுக்கு வந்து இப்ப நம்மளாவது ஸ்கிரீன் முன்னாடி எல்லாம் வரல நிறைய, அவங்களுக்கு பர்சனல் லைஃப் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அவங்கள சுத்தி இருக்கிறவங்களே ஒரு மாதிரி பார்ப்பாங்க வீட்டுல, பிகாஸ் ஆஃப் தேர் ப்ரொஃபஷன், ரைட்? அண்ட் ஷூட்ல போயிட்டு மேக்கப்பை போட்டு உட்காந்து வெயிட் பண்ணி ஷார்ட்டுக்காக வெயிட், பெரிய பொறுமை வேணும் அதுக்கெல்லாம். ரெண்டாவது, பயங்கரமான தியாக மனப்பான்மை இல்லைன்னா ஒரு நடிகனாவே ஆக முடியாது உங்களால. நான் சொல்றது நல்ல நடிகனா, ஒரு கலையில தேர்ச்சி பெற்ற ஒரு நல்ல நடிகரா ஆகிறது அப்படின்னா நிறைய பொறுமை வேணும். அண்ட் நம்ம மேல நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு ஆளா இருக்கோம்ல எவ்ரிடே, இப்ப நீங்க ஒரு பிஸியான நடிகனா இருந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரா இருக்கணும். அதனால உங்களுக்கு ஒரு கிரவுண்டிங் ஃபேக்டரே இருக்காது வாழ்க்கையில. நான் தான் இது தாண்டா அப்படின்னு ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டியே கிடைக்காது லைஃப்ல. ஸோ அதெல்லாம் தாண்டி பழுத்து அதுல ஒரு லெவலுக்கு பதப்பட்டு வந்தாதான், அதனாலதானே அவ்வளவு மரியாதை கிடைக்குது, அதனாலதானே ஒரு அன்பு கிடைக்கும். அது ஒரு பெரிய தியாகம். ஏன்னா பர்சனல் லைஃப்ங்கிறது இட் கோஸ் ஃபார் அ டாஸ், நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஃபேம்னால சொல்லல. நீங்க ஒரு கேரக்டருக்குள்ள போனீங்கனாலே அதுல இருந்து வெளில வரதுக்குலாம் கஷ்டப்பட்ட நடிகர்கள்லாம் நான் பாத்திருக்கேன். எஸ்பெஷலி குரு சோமசுந்தரம் சொல்லணும். ஜோக்கர்ல ஒரு மாதிரி ஆயிட்டாரு அவரு படம் ஷூட் பண்ணும்போது. ஸோ அந்த கேரக்டர்ல இருந்து வெளில உடனே வந்து வீட்டுல போயிட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச முடியாது. ஸோ அதுக்கு ஒரு டைம் தேவை. அதை வீட்டுல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கோடி பிரச்சனை இருக்கு அதுல. ஸோ வந்து அது ஒரு பெரிய விஷயம்ன்றதுனால, சப்போஸ் ஒரு நாள் நடிகனானும் நான் டிசைட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சத்தியமா நடக்காது. பட் அப்படி இருந்தா அதுக்கு என்ன செய்யணுமோ அந்த உழைப்பை, அந்த டெடிகேஷன், அந்த ஹார்ட் ஒர்க்கை போட்டு அந்த இன்புட் இருந்தாதான் அதை பண்ண முடியும்.
ஸோ அதனால அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா அதுக்கான தியாகங்களை செய்ய வேண்டி வரும். இல்ல இட்ஸ் லைஃப் சர்க்கிள் நான் நினைக்கிறேன். செல்வராகவன் சார் யோசிச்சப்ப தனுஷ் வந்து டைரக்ட் பண்ணுவார் நினைக்க மாட்டாரு, செல்வராகவன் சார் நடிக்க மாட்டாரு. ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த மேஜிக் நடந்திருக்கு. இப்ப அவர் டைரக்ஷன்ல இவர் நடிக்கிறார். இது வந்து அன்பிரெடிக்டபிள் திங் தான் சினிமா. தட்ஸ் வாட் ஹேப்பன். அதுதான் நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களை நாங்களாம் ஜட்ஜா இந்த வயசுல வார்த்தை டெலிவிஷன் மாஸ்டர் ஆடியோ லான்ச் அப்போ லோகேஷ் அவர் பார்க்கும்போது நீங்க எப்போ ப்ரோ நடிப்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன். எப்போ ப்ரோ நீங்க நடிப்பீங்க, எனக்கு ஏன்னா லைக் ஒரு ஐ கேன் சீ ஹிம் அஸ் எ ஹீரோ இன் தி ஃப்ரேம். என்னால அதை இமேஜின் பண்ண முடிஞ்சது. இனிமேல் வந்துருச்சு பண்ணிட்டாரு. பட் இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு ஸ்டார்ட் புஷ்ஷுக்கு வந்து ஒரு 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 இது வேணும். அந்த புஷ்ஷுக்கு தான் அந்த டிசிஷன் இவர் சொல்றாருல, ஒரு ஒரு தியாகம் பண்ணி தான் வந்து அந்த இதுக்குள்ள இருக்க முடியும்னு ஒண்ணு இருக்கு. டைரக்டர்ஸ் தான் அந்த மோல்ட கிரியேட் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நான் டைரக்ட் பண்ணும்போது பாத்திருக்கேன் இல்லையா. ஸோ வந்து சின்ன சின்ன விஷயம்லாம் இப்போ ஆக்சுவலா ஒரு விஷயம் என்னன்னா, இவர் விநாயக் டைரக்ட் பண்ணும்போது பார்த்தேன் குட் நைட்ல. என்னன்னா ஆக்சுவலா உங்க கண்ணாடி மாதிரி இருந்து டைரக்டர்ஸ் தான் சொல்லுவாங்க, இல்ல ஐப்ரோஸ் ரொம்ப லிஃப்ட் பண்ணானா கொஞ்சம் அதை இதுவாகவே வச்சுக்கோங்க, கிளென்ச் பண்ணாதீங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி பீங் ஆப்பரேட்டட் பை சம்படி அண்ட் மேட் இன்டு சம்திங், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்மளால பண்ண முடியும், கொலாபரேஷன்ல பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு சரியான, ஏன்னா நம்ம ஏதாவது கொடுக்கணும்ல அவங்களுக்கு. அது இல்ல நான் பாடுறேன்னப்போ நீங்க நடிக்க மாட்டீங்களா? இல்ல an actors can created by the director. அது முயற்சி பண்ணலாம், பட் அது சாதிக்கிறதுன்றது it takes its own time. இப்போ ஒரு டைரக்டர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அப்சர்வ் பண்றாரு. அது that's what he told. நான் ஒரு பார்ட்ல அந்த சீல இருந்து அது மாதிரி உங்களை அவர் நோட் பண்ணியிருக்காரு. அதனால தான் ஒரு சீரியஸா மீன் பண்றாரு. நம்ம ஏதாவது மீனிங்ஃபுல்லா ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சா சூப்பர் தான். ஓகே, சோ எக்ஸைட்டடான ஒரு ஷை அவே ஃப்ரம். ஏன்னா எனக்கு ஆர்ட்ன்றதுல என்னமோ மியூசிக் தான் மத்தெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. எல்லாமே டூல்ஸ் தான். ஓகே, ஆனா அது ஒரு வேல்யூபிளான ப்ராபோசிஷனா இருந்தா வை நாட், கண்டிப்பா. சோ ஒரு ஃபில்மோட ரூட் என்ன, அந்த ரூட் காஸோட விஷயங்கள் என்ன, அந்த ரூட் காஸை டு த டெப்த்துக்கு கனெக்ட் பண்ற மாதிரியான மியூசிக் அதை ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் இருக்கு இல்லையா. நிறைய டைம் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கிடைக்கும். பட் சம்டைம்ஸ் we go to இமேஜினரிக்கும் தாண்டின ஒரு விஷயமா இருக்கும். அன்இமேஜினரி திங்ஸ் இருக்கு இல்லையா. அது மியூசிக்ல பர்சீவ் பண்றவங்களுக்கு இந்த அன்இமேஜினரி திங்ஸ் அது எவ்வளவு பெரிய டாஸ்க், அதை எப்படி ஹேண்டில் பண்ணும்? ஸோ என்னன்னா ஆக்சுவலா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ விஷுவல்னா எல்லாருமே இது இந்த கலர் அப்படின்னு சொல்லிட முடியும். எல்லாருமே வந்து இவர் ஜீன்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். மியூசிக் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஒரு டீப்பான மீடியம். அது சவுண்டுன்ற நான் சொல்றேன். காது இருக்கு இல்லையா, காதுன்றதுல ஒருத்தர் ஒவ்வொரு பாட்டை கேட்டா ஒருத்தருக்கு ஒவ்வொரு மூடு ஒரு மாதிரி எஃபெக்ட் ஆகுது. ஸோ அது ரொம்ப சென்சிட்டிவான மீடியம். ஸோ அது எல்லாரையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு ஒரு வேலை பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ ரஹ்மான் சார்கிட்ட பிடிச்ச விஷயம் நான் சொல்றேன். அதாவது அவர் பாட்டை கன்சியூம் பண்ணும்போது எல்லாரையுமே ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வருவார். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேட்க மாட்டாங்க அவர் பாட்டை. எல்லாருக்கும் ஒரே அபிப்பிராயம் தான் இருக்கும் அந்த பாட்டு மேல. ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு. ஸோ அது வரும்பொழுது அது வசப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று சொல்றாங்கன்னா இன்னும் அந்த கிரியேட்டருக்கே அந்த கண்ட்ரோல் வரல ஆர்ட் மேல அப்படின்னு அர்த்தம். ஸோ மியூசிக்ல தான் இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல வந்து ஒரு கரை கண்டவர்னு ராஜா சார்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பாட்டு, சாதாரண பாட்டு எடுத்துக்கலாம், கண்ணே கலைமானே. அதுல வந்து ரொம்ப லல்லபை, ஒரு ஹாண்டிங் லல்லபை மெலடி தான். அந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே அந்த படமே, அந்த கதையே உங்களுக்கு அப்படியே அந்த படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மியூசிக் போடுறதுன்றது இங்க ஸ்டுடியோல உட்காந்து நம்ம கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இல்ல வாசிச்சுக்கிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மெடல் பண்றதுன்னு நினைக்கிறாங்க. பட் எனக்கு மியூசிக் போட ஹெல்ப் பண்ற விஷயம் வாழ்க்கை தான். நான் பாக்குற ஆட்கள், நான் கேட்கிற கதைகள். சில பேர் வாழ்ந்த ஃபுல் வாழ்க்கையெல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து சின்ன வயசுல அப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் இப்படி ஆனேன், அப்புறம் இப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபுல் லைஃப் டைம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில மியூசிஷியன்ஸோட கதையெல்லாம் கேட்டா செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, நான் மீட் பண்ண சில நாதஸ்வர கலைஞர்கள்லாம் சில பேரு ஒரு ஊர்ல, அந்த ஊர்ல மட்டும்தான் அவங்க வாசிச்சிருப்பாங்க. அந்த ஊரை தாண்டி வந்து வரவே மாட்டாங்க. ஆனா அந்த ஊர்ல லெஜெண்டா இருப்பாங்க. ஓகே, இப்ப நம்ம நினைப்போம் அந்த குட்டி ஊர்ல இவங்க என்ன லைஃப் பார்த்திருப்பாங்கன்னா அவ்வளவு விஷயம் சொல்லுவாங்க லைஃப். ஓகே, சோ வாழ்க்கைக்கு தானே மியூசிக் தேவைப்படுது இப்போ. அதனால வாழ்க்கையை தவிர்க்க முடியாது. இல்லைன்னா அது வெறும்னா ஒரு ஸ்வரஜாலமாவே மட்டும் இருக்கும். சும்மா நோட்ஸை மேனிபுலேட் பண்ணி நம்ம ஒரு மூட் கிரியேட் பண்ற விஷயமா மட்டுமே ஆயிடும். மஞ்சுமல் பாய்ஸ் வந்து அந்த ஒரு சாங்கோட பிளேஸ்மெண்ட் இன்னைக்கு ஒரு மூணு ஜெனரேஷன் கழிச்சு, மூணு டிகேட்ஸ் கழிச்சு இன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா இளையராஜா சார் போட்டிருக்காரு பாட்டு, இன்னைக்கும் கேக்குறீங்கல்ல, சஸ்டைனபிளா இருக்கே. அது அன்னைக்கு மட்டும் போட்ட பாட்டு இல்ல, எப்ப கேட்டாலும் நல்லா இருக்குல்ல. அதை எப்படி பண்றதுன்னு எல்லாருமே கத்துக்கலாம். ஓகே, இட்ஸ் இன்டு தி டீப் குவாலிட்டி அப்படி எடுத்துக்கலாமா? அது குவாலிட்டி அவருக்குமே இப்ப பொருளாதாரத்துல ஒரு சின்ன சிக்கல் வந்தது இல்லையா. அது வந்து எனக்கு நான் பண்றது எனக்கு கரெக்டா வந்து சேரலன்னு சொன்னாரு. அப்புறம் சரி பண்ணிட்டார்ல, அப்புறம் அதுக்கு கரெக்டா தானே இருக்கு. சோ
ஜஸ்ட் பிகாஸ் இஸ் அ ஜீனியஸ் டசன்ட் மீன் ஹி வில் நாட் ஹேவ் திஸ் ப்ராப்ளம்ஸ்னு சொல்ல வரேன். ஓகே. அதனால எல்லா ஏரியாலையும் நம்ம க்ரோ ஆகணும். ஓகே. நம்மளுக்கு ஏதாவது சரியில்லை அப்படின்னா அதை நம்ம பொலைட்டா சரி பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்காக சண்டை போடணுங்கிறது இல்லை. ஓகே. அண்ட் கமிங் டு அருண், நீங்க ஒரு டைரக்டரா பாக்குறப்போ லேபிள் அவ்வளோ நீட்டா இருந்தது, ஒரு மாதிரி ஒரு ஹேப்பனிங் விஷயங்கள்ல புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஹவு சென்சிபிள் ஹீ இஸ் இன் டு த டைரக்டிங் அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஒரு பக்கம் ரைட்டரா எடுத்துக்கிட்டா குட்டி ஸ்டோரி மாதிரி பாட்டா இருக்கட்டும், இல்லை காவாலா மாதிரி படம், ஒரு படத்தோட பெரிய சக்ஸஸ்க்கு ஒரு மார்ஜின் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்றீங்க இன் யுவர் ரைட்டிங் ஸ்கில். ஊர்ல நம்ம குளித்தலையில கிரியேட்டிவ் ஆடிட்டு இருந்த பையன் ஒருத்தர் ஒரு ரைட்டிங்ல இவ்வளோ ஸ்ட்ராங்கா கொடுக்குறாரு. அதோட மேஜிக் அவுட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோட் வேர்ல்ட் வைடு. அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. நீ காவாலா சாங் ஒரு லண்டன் ரிலீஸ்ல டான்ஸ் ஆடுறாங்க. ஸோ தட் மேஜிக் உங்க லைஃபை இது ஒரு ரைட்டரா உங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்குது, ஒரு பீயிங் அ ரைட்டர்? அது அகைன் நம்ம யார் கூட கொலாபரேட் பண்றோன்றது பொறுத்து தான். ஓகே. எனர்ஜிஸ், எல்லாரோட எனர்ஜிஸும் அதுல அக்யூமுலேட் ஆகுது. ஓகே. ஸோ எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் அதுல இருக்கு. நம்ம வந்து அதுல ஒரு டீம் பிளேயரா நம்ம ஒரு பார்ட் பண்றோம். அது வந்து அதோட சக்ஸஸ் கொண்டாடப்படும் போது, எல்லாருமே கொண்டாடப்படும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நமக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் டெஃபினட்டாக இருக்கு. அந்த ஒரு எமோஷன் வந்து நம்மளை தொடர்ந்து ஓட வைக்குது. ஓகே. தொடர்ந்து ஓட வைக்குது. நம்மளை வந்து தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை சரியாக பண்ணணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு அது கிரியேட் பண்ணுது. அண்ட் நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது. எதை சரியாக பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. சரியாக பண்ணுறதுக்கு நமக்கு தெரிந்த வழிகளில் சரியாக முயற்சி பண்ணுறது ஒன்று இருக்குது. நமக்கு தெரிந்த வழிகள் தான். மேபி ஏன்னா அன்எக்ஸ்ப்ளோர்டு பாத்ஸ் இருக்கலாம், எனக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கலாம். அதை நான் இப்போ வரைக்கும் அதை பற்றின எந்த ஒரு தேடலும் இல்லாமல் இருக்கலாம், அதை தேடி போய் தெரிஞ்சிக்காமல் இருக்கலாம். அப்படிங்கும்போது அது எனக்கு எதை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கோ அது மேலே நிறைய அக்கறை இருக்குது. தெரிஞ்ச விஷயம்னு எனக்கு எதுவும் பெருசாக ஃபீல் ஆனதே கிடையாது. நான் எனக்கு தெரியும் அது தெரியுன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டதே இல்லைன்னா, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டதுங்கிறது அது ஒரு இன்ஃபர்மேஷன், நமக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனா கூட இருக்கும். நமக்கு யாருக்குமே தெரியாத இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு யார் மூலமாக தான் அந்த இன்ஃபர்மேஷனே தெரிய வரும். அப்படிங்கும்போது எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி அந்த ஒரு ஓன் பண்ணிக்கிற ஃபீல் நான் எடுத்துக்க மாட்டேன். அது நான் பண்ணி தான் அப்படின்றது எனக்கு என்னைக்குமே தோணுனது இல்லை. அது அப்படி ஒரு வேளை யோசிக்கும் போது எனக்கு அடுத்தடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே. எதையுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பயத்தோட அதை அப்ரோச் பண்ணுவேன். நான் காவாலாவே எடுத்துக்கிட்டா எழுதி கொடுக்கும்போது இப்போ ஒரு வருஷம் தான். இப்போ எல்லாமே எனக்கு அது ஒரு வருஷத்துக்கு மேலே என்ன ஒன்று கேட்டால் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுங்க அப்படின்றவன் நான். ஏன்னா அது எனக்கு நான் எப்போ அந்த ஒரு வருஷனே உருவாகும் அப்படின்னா, நான் சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணி அதை எடுத்துட்டு வருவேன். ஓகே. அது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு 50-60 ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும் வார்த்தைகள்ல. எல்லா வார்த்தைகளையும் போட்டு பார்த்து ரிஜெக்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை கோர்த்து கொடுப்பேன். அது பிடிக்கும் போது அது இட் கோஸ் அ லாட். இப்போ நம்ம ரோரேத்துமே அப்படிதான். நான் நிறைய நாங்கள் பேசி அதுல இருந்து நம்ம பிடிச்ச வார்த்தைகளை உள்ள போடும் போது இட் கிவ்ஸ் யூ ஒரு லைஃப், ஒரு எமோஷன், ஒரு செலிப்ரேஷன் அது கிரியேட் ஆகுது. அது ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் தட் ஃபீல் ஒன்று வருது. அதனாலதான் அந்த போட்டி போடு லெவலா ஏத்து. ஆமா, போட்டின்னு வந்து லெவலை காட்டுமா. ஸோ அதுதான் அதோட ஃபீல். இது காம்படிஷன்ங்கிறது ஹெல்தி. போட்டின்றது இப்ப போட்டின்னு வந்தா அழிச்சிரு அப்படின்னு சொல்லாம நம்ம லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதான் நம்ம யூஸ்வலா நம்ம கேட்டிருக்கோம், போட்டின்னு வந்துட்டா சிங்கம் நம்ம தலைவர் சாங் கேட்டு பெருமைப்படுத்துற மாதிரி விஷயமா இல்லாம. ஏன்னா இப்ப பெருமை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு கொஞ்சம். நம்ம என்ன சொல்றோம், ஸ்போர்ட் சொல்றேன், இந்த ஸ்போர்ட் இட் செல்ஃப் நம்மளுக்கு தெரிஞ்சுதான் போறோம் காம்படிஷன், ஒருத்தன் ஜெயிக்க போறான் ஒருத்தன் தோக்க போறான்ட்டு. சோ என்னன்னா இதுல வந்து ஃபெயிலியர் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அக்செப்டன்ஸ் இல்ல அப்படின்னு. சோ என்னன்னா நம்ம நல்லா ஆடணும், நம்ம டேலண்ட் நம்ம நல்லா காட்டணும் ஒரு போட்டியில அப்படின்றது போதும். சில மேட்ச் நல்லா ஆடி கூட தோக்குறது இருக்கே. எஸ், எக்ஸாம்பிளுக்கு ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டா கூட இருக்கு. ரைட் யுவர் எக்ஸாம், டோன்ட் வெயிட் ஃபார் ரிசல்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. சோ அதனாலதான் இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோரேயத்துன்ற விஷயமே பாசிட்டிவான விஷயமா தான் சொல்லியிருக்கு. சரி, ரிசல்ட் எப்படி இருந்தாலும் ஓகே, நம்ம டீமுக்காக சப்போர்ட் பண்ண வந்தோம்ல, நம்ம நல்லா ஆடணும்ல, ஓகே வி வில் கண்டினியூ. நம்ம எவ்வளவு விழுந்தாலும் திரும்ப நம்ம எழுந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஜாலியான. அதனாலதான் இந்த மாதிரி வழக்கமா இந்த மாதிரி பாட்டுகள்ல ஒரு ரேண்ட் இருக்கும், ஒரு ஆங்கர் இருக்கும். எதிரியா ஒன்னெல்லாம் நான் ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு எதிரிக்கும் மரியாதை கொடுக்கணும்ல. அதே மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஜென்ரலா நான் பார்த்த தம்ப்ரோன்னு நினைக்கிறேன், அந்த 3 பேரு வச்சு வாசிக்கிறாங்க இல்லையா இப்ப இந்த சாங், ட்ரம்பட் அண்ட் ட்ரோம்போனை பத்தி பேசுறப்போ எனக்கு என்ன, நிறைய நம்ம ஊர் சைடுல இந்த கல்யாணத்தப்போ எனர்ஜெட்டிக்கா ஒரு வைபுக்காக அந்த அதே சேம் இன்ஸ்ட்ருமெண்ட் நினைக்கிறேன். அது ஆக்சுவலா ட்ரம்பட்ன்றது ரொம்ப வருஷமா இருக்கு. எம்எஸ்வி சார் காலத்துல இருந்து, ஆக்சுவலா இங்க ஆங்கிலோ இந்தியன்ஸ் இருந்த டைம்ல இருந்தே அது வந்து இருக்கு. சோ வந்து அது ஒரு ஐக்கன்.
இப்போ ட்ரம்பெட்ன்றது ஜாஸ் மியூசிக்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஐகானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆனா நம்ம ஊர்ல நீங்க சொல்ற இந்த சென்னை நம்ம கானாலயோ ஊட்டியில கூட நிறைய பேண்ட் மியூசிக் ஜென்ரலாவே அது வந்து நம்ம சென்னையில தான் ஆஸ் அ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அவர் ஃபிலிம் கல்ச்சர் தான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா அதை வாங்கி அதை கத்துக்கிட்டு கல்யாண வீடுகளை வாசிக்க இந்த பேண்ட் வாசிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா சென்னையில வந்து அவங்க ஒரு டிஸ்டிங்டா வாசிப்பாங்க அதை. இப்ப ட்ரம்பெட் எல்லாருமே அந்த மாதிரி வாசிக்க முடியுமான்னா நோ. இப்ப நான் வந்து நிறைய பாட்டு கவர்ஸ் எல்லாம் கூட வரும். நிறைய என்னோட பாட்டு சில கோடி அருவிலாம் ஒருத்தர் வாசி போட்டிருந்தாரு ட்ரம்பெட்ல, பயங்கரமா இதுவாச்சு. சோ என்னன்னா அவங்க ட்ரம்பெட் வாசிக்கிறதும் கஷ்டம். அதே மாதிரி நம்மளோட தமிழ் இந்தியன் மெலடிஸ் தமிழ் எஸ்பெஷலி தமிழ் சாங்ஸ் வாசிக்கிறது ரொம்ப இன்ட்ரிகேட்டான சில விஷயம்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்க சூப்பரா இன்டர்னலைஸ் பண்ணி வாசிப்பாங்க. சோ அது இங்க மட்டுமே இருக்கிற ஒரு ட்ரம்பெட் ஸ்டைலா இருக்கிறதுனால அதை ஷோகேஸ் பண்ணுவோமே அப்படின்னு தோணுச்சு. நம்ம சென்னைக்கான ஒரு விஷயமா இருக்கு. சோ அதனால நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு அடையாளம் ஒரு லைஃப்ல இருக்கிற ஒரு பாட்டு. ஆனா இவங்களை வந்து நிறைய பாட்டுல நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல வாசிச்ச ட்ரம்பெட் பாபு சார் வந்து ஐ மீன் எம்எஸ்வி சார்ல இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வாசிச்சிருக்காரு. சொன்னாரு அவர் தம்பி எல்லாருமே அவங்க ஃபுல் ஃபேமிலியே மியூசிக் தான். சோ வந்து இப்ப கோக் ஸ்டுடியோ தமிழ் அஃப்கோர்ஸ் இஸ் யூனோ பாப்புலர் மியூசிக் பிளாட்ஃபார்ம், ஃப்ரீ மியூசிக் இதுல பண்றோம் ரைட். பட் என்னன்னா அவரோட ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, வி வாண்டட் தட் ஸ்டோரி டு பி பார்ட் ஆஃப் திஸ். ஏன்னா எனக்கு ட்ரம்பெட் பாபு சார் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான இது. அவர் கிட்டாரும் சூப்பரா வாசிப்பாரு, அப்படி பாடுவாரு. அவர் பையன் கூட சூப்பரா பேஸ் வாசிக்கிறாரு ஷாலுன்னு. சோ இவங்கெல்லாம் வந்து நிஜமாவே புட் இன் த டைம் 30 வருஷம் போட்டிருக்காரு டெய்லி ஸ்டுடியோல இல்லையா. இப்ப அவங்க இதுல வேணும். சோ எல்லா மாதிரி ஃபேன்ஸும் இருக்காங்கல்ல. Congratulations for your 50th day of success, lover. ஒரு பெரிய சக்சஸ். ஆனா ஒரு ஃபில்ம் ஒரு இன்னைக்கு தியேட்டர் கொண்டு வந்து அது ஆடியன்ஸ் 50th டேங்கிறது இது ஒரு பெரிய நம்பர் நான் நினைக்கிறேன். மே வந்து 50 நாளா கடந்து ஓடிச்சு. அந்த வருஷத்துல லவரும் அதை அடைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அந்த சக்சஸ் ஆஃப் ஃபில்ம் ஒரு இன்னைக்கு எக்ஸாம்பிளுக்கு நிறைய இன்டர்வியூஸ்ல நிறைய இடங்கள்ல குட் நைட்டையும் லவர் மாதிரியான படங்களையும் ஒரு நல்ல படங்கள்லாம் வந்துச்சுன்னு சொல்றப்போ அது ரியலி உங்களுக்கு அது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு? எனக்கு வந்து ஃபார் மெனி ரீசன்ஸ் ஸ்பெஷல். முதல்ல வந்து நான் சொல்ல வேண்டிய ரீசன் வந்து மணிகண்டன் தான். அதான் மணியோட நான் முதல்ல மீட் பண்ணி அவரோட பேசி நாங்க ஜாலியா ஜெய்பீம் டைம்ல பேச ஆரம்பிச்சதுல இருந்து நல்லா பழக முடிஞ்சது. அவரோட கொஞ்சம் நல்ல பழக்கம் நல்லா ஆச்சு. அதுல இருந்து வந்து நான் ரொம்ப அதாவது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல நடிகனுக்கு ஒரு அதாவது நிஜமாவே நல்ல அதுல ஒரு பேஷன் ஒண்ணு. திறமை இருக்கிறவங்களுக்கு சில பேர் பேஷன் இருக்காது, கர்வம் இருக்கலாம். அதாவது என்னைக்குமே நான் சினிமால ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு இருக்கிற அதே நேரத்துல மல்டி ஃபேசட்டடா இருந்து ஒரு ரைட்டரா இருந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நடிப்புல இந்த அளவுக்கு ஒரு டெப்த ஒரு கேரக்டரோட ஒரே டைம்ல கொலீக்ஸ் அந்த டைம்ல இல்ல கொலீக்ஸ் நான் என்னோட ஷார்ட் ஃபிலிம் கொலீக்ஸ் நாங்க 2 பேரும் ஒரே காம்படிஷன்ல கலந்துக்கிட்டோம். கலக்க போதார் பார்ட் 4. ஆமா. அண்ட் என்னோட ஷார்ட் ஃபிலிம்ல he was ரைட்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் என்னோட படத்துல தான் நடிச்சாப்ல. he debuted in my என்னோட ஷார்ட் ஃபிலிம். அந்த கிரெடிட் உங்களுக்கு தான் இருக்கு. கிரெடிட்லாம் இல்ல, அது அப்படிலாம் we owned it. ஓகே. நாங்க ஒரே டீ கடையில உட்கார்ந்து ஒண்ணா பேசுறவங்க. நாங்க எல்லாம் அப்படிதான். அந்த மாதிரி we spend a lot of time speaking cinema other than எதுவுமே பேச மாட்டோம். சினிமாக்குள்ளார என்ன கதைகள் அது இதுன்னு நிறைய அப்படி பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள், அது பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருந்த நண்பர்கள். இன்னைக்கும் அந்த சினிமா தான் எங்களை இன்னமும் அந்த கனெக்டடா வச்சிருக்கு. அந்த மணிகண்டனோட டேலண்ட்டுங்கிறது பார்க்கும்போது கலக்க போவது யாருலே பயங்கரமா வெளியில தெரிஞ்சது. அண்ட் தென் ஷார்ட் ஃபிலிம்ல எண்ணினிய பெண்ணிலாவே நடிக்கிறப்போ பாலச்சந்தர் சார், மதன் சார், பிரதாப் போத்தன் சார்லாம் லைக் பிரைஸ் லைக் அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா பிகினிங்ல ஹி ஹேட் டவுட்ஸ், இல்லையா எப்படியா ஒத்துப்பாங்களாயா எப்படியா அப்படின்லாம் இருந்தது. பட் எல்லாம் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, நம்ம சரியா இருக்கோம், நம்ம சரியானதை செய்யறோம், கண்டிப்பா ஒத்துப்பாங்க அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ஸ். அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ராகேந்து, விஜய், ஆர்ஜே விஜய், மணிகண்டன் எல்லாருமே நாங்க அப்படி. இப்போ ராகேந்தும் ஹீரோ ஆயாச்சு, மணிகண்டனும் ஹீரோ ஆயாச்சு, இப்போ ஆர்ஜே விஜயும் ஹீரோ ஆயாச்சு. எனக்கு அதுல பெரிய பெருமை சந்தோஷம். பிரவீன் ஒரு நாங்க 4 பேரும், நாங்க 5 பேரும் ஒரு மாதிரி ஒன்னா சுத்துற குரூப். இப்ப அது 4 பேருமே ஹீரோ, நான் டைரக்டர். எனக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி. நாங்க ஒரு டீ கடையில சும்மா நின்று கதை பேசல, வெட்டி கதை பேசல. நாங்க ஏதோ வாழ்க்கையை பேசியிருக்கோம். அந்த வாழ்க்கையை பேசினது நாங்க இன்னமும் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு போகும்போது அந்த பேச்சு, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இன்னமும் எங்களுக்கு அது அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டு போகுது. அதுல ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு.
விஜய் சேதுபதி அசோசியேஷன் சிங்கரா ஃபோக் தமிழ் ப்ரொமோஷனே விஜய் சேதுபதி சிங்கர் அப்படின்ற மாதிரி ஒரு ஏன்னா விஜய் மனுஷன் பாடவும் செய்யறாரா அப்படின்னு யோசிக்கும். பட் அந்த ஆப்ஷன் எங்க ஆரம்பிச்சது அந்த கொலாபரேஷன் பத்தி சொல்லி முடிச்சிடலாம். ஸோ அவர் விஜய்ஸ் வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன் அவர் இந்த மாதிரி மியூசிக் கத்துக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம இது பண்ணோம், அவரை வச்சு எதாவது பண்ணலாமே. ஏன்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சிஎஸ்கேன்றது ஒரு தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு சிஎஸ்கேனவே. இப்போ வந்து நிறைய நடிகர்கள் இருக்காங்க, அவங்களோட ஃபேன்ஸ் இன்னொரு ஃபேன்ஸை பிடிக்காது, அவங்கள இன்னொரு நடிகரை பிடிக்காது, அப்படியெல்லாம் இருக்கும். விஜய் சேதுபதி பிடிக்காத ஒரு ஆளே கிடையாது தமிழ்நாட்டுல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவருமே வந்து எல்லாருமே காமனா ஒரு ஓன் பண்ற ஒரு விஷயம். அவரை வெறும் நடிகரா ஸ்டாரா பார்க்காம ஹே நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் இப்படி இருந்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருக்காரு அவர் நடிப்பு மூலமா, அவருடைய கம்யூனிகேஷன் மூலமா, அவர் பேச்சு மூலமா ரொம்ப வெளிப்படையா பேசுறாரு, மறைக்கிறதும் இல்லை, நோ நான்சென்ஸ். ஸோ அதனால சரி ஓகே சும்மா ரீச் பண்ணி பாப்பா அப்படின்னு பார்த்தா அவரும் இன்ட்ரெஸ்டடா இருந்தாரு, சரி பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் பயங்கர, ஏன்னா அவர் இவ்வளவு பிஸியா இருக்கிற ஸ்கெடியூல்ல கூட கொஞ்சம் மியூசிக் எனக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு, அதை பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத கத்துக்கிறாரு. ஆக்சுவலா இஸ் அண்டர் கோயிங் ட்ரைனிங் நவ். வோக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எடுத்துக்கிறாரு, பியானோவும் கத்துக்கிறாரு. ஸோ வந்து எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சது. என்ன, an actor was already made it very famous, பட் இப்போ அவர் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாரா, சரி அந்த ஸ்டோரியை சேர்ப்பமே அப்படின்ட்டு. ஸோ அதை கொண்டு வரணும்னு சொல்லி தான் அவரை கொண்டு வந்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அவரோட ப்ரெசன்ஸ் வந்து பாட்டுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணிச்சு. அவர் நின்று பாடி அந்த டான்ஸ் எல்லாம் பண்ணது, அவர் நடந்து வருது, ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்து இந்த லிரிக்ஸ்க்கும் ரொம்ப பொருத்தமான ஆளா இருந்தார் அவரு. ஸோ சிஎஸ்கேவோட பர்சனாலிட்டியும் விஜய்ஸோட பர்சனாலிட்டியும் ரொம்ப, அதாவது எது வந்தாலும் எதிர்கொள்றது, போட்டு கீழே அடிச்சு தள்ளினா கூட திரும்ப மேல வந்துடுறதுன்ற மாதிரி இது நல்ல இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டியா இருந்தது. ஸோ அவரோட பர்சனாலிட்டியை இந்த பாட்டுக்கு பயன்படுத்தணும்னு நினைச்சோம். ஸோ அதனால இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் வித். செம்ம ஜாலியா இருந்தது ஷூட் அன்னைக்கு. கோக் ஸ்டுடியோ தமிழ்ல 7 மில்லியன் வியூஸ் இப்போ நாங்க எடுக்கிற டைம்ல வந்திருக்கு. இன்னும் ஆல்மோஸ்ட் அது க்ரோர் போகுது. க்ரோர்ஸ்ல வரதுக்கு விகடன் சார்பா வாழ்த்துக்கள். அண்ட் உங்களோட படைப்புகளை தொடர்ந்து இதே மாதிரி ஆக்கப்பூர்வமாகவும் நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள், தொடர்ந்து போகணும் விகடன் சார்பா. ரொம்ப நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.